சபராங் ஜயாவில் உள்ள MSM பிறை சீனி உற்பத்தி தொழிற்சாலை நில அடகு குறித்த மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான திட்டம் அமைச்சரவையில் பரிசீலனை செய்யப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். அந்த நில அடகு கால அவகாசம் கடந்த ஆண்டே நிறைவு பெற்றுவிட்டது. அதே சமயம் அந்த நிலம் உட்பட கம்போங் மானிஸ் பகுதியை மறுகட்டமைப்பு செய்வதற்கு எங்கள் தரப்பு ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தது. இருப்பினும் இந்த தொழிற்சாலை உடனடியாக இடம் மாற கேட்டுக்கொள்ளப்பட்டது. மறுசீரமைப்பு பணிகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படுவதால் இடம் மாற தொழிற்சாலை தரப்பினருக்கு நாம் குறைந்தது 10 ஆண்டுகள் வரை கால அவகாசம் வழங்குவோம். இதற்கு பல தரப்பினரை உட்படுத்திய பேச்சுவார்த்தையும் அவசியமாகிறது. எனவே இவ்விவகாரத்தில் தொழிற்சாலை நிர்வாக தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்குவர் என நம்புகிறோம். ஒருவேளை அவர்கள் இடம் மாறாவிட்டால் இப்பகுதியை மேம்படுத்த முடியாது எனவும் அந்தோனி லோக் தெளிவுபடுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.